வணக்கம். நான் உங்கள் நடுநிலை தராசு வெங்கடேசன். மும்மொழி கொள்கையை ஆதரிக்கலாமா, எதிர்க்கலாமா? குறைந்தபட்ச நியாயத்தையாவது நாம் பேசணும். அதுக்காக தான் இந்த காணொலியை நாம் பதிவு போடுறோம். இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய 2000 கோடியை நாங்கள் தரமாட்டோம்ட்டு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. இப்போ இதை பாருப்பா, நாம் என்ன சொல்கிறோம்? இந்திக்கு நாங்கள் எதிரானவங்க இல்லை. ஹிந்தி படித்தா வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. சரி, அப்போது ஹிந்தி படித்தவன் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்? உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி, உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்ட்டு நாம் சொல்லலை. அமெரிக்காவை சேர்ந்த அலெக்ஸ் ஜூலியன், ஜோசப் மார்டின் 2 ஆய்வாளர்களும் தன்னுடைய கட்டுரையில் நிறுவியிருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்த மரியாதை என்ன? இந்தியாவின் தொன்மையை தமிழ் மொழியிலிருந்து அறியலாம் அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த தமிழ் மொழிக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க? உலகின் மூத்த மொழி தமிழ் மொழிக்கு இல்லாத ஒரு பெருமை, இல்லாத ஒரு உரிமை இந்தி மொழிக்கு கொடுப்பது ஏன்? சமஸ்கிருதத்திற்கு கொடுப்பது ஏன்? குறைஞ்சபட்ச நியாயமாவது பேசணும் இல்லையா? பெருமைக்கு தமிழ்னு பேசிட்டு, ஆனால் தமிழுக்கு ஒன்றுமே கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2000 கோடியை அப்படியே வச்சுருந்தா இப்போ தமிழ்நாடு என்ன வளர்ச்சி அடைய போகுது? மொழி முக்கியம் இல்லை, மனசு முக்கியம். உனக்கு உன் தாய் பெரியவ, எனக்கு என் தாய் பெரியவ. உன் தாய் எனக்கு தாயாக முடியாது, என் தாய் உனக்கு தாயாக முடியாது. ஆனால் கூப்பிடும்போது எல்லாரையும் அம்மானு தான் கூப்பிடுவோம். அதுக்காக பெத்த தாய் பேர் என்னடா அப்படின்னு கேட்டால் நான் என்னோட அம்மா பேர் தான் சொல்ல முடியும். கன்னடக்காரனுக்கு கன்னடம் தாய்மொழி, ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தி தாய்மொழி, குஜராத்துக்காரனுக்கு குஜராத்தி தாய்மொழி, போஜ்புரிக்காரனுக்கு போஜ்புரி தாய்மொழி, வங்காளக்காரனுக்கு வங்கமொழி தாய்மொழி. அதுபோல தான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழ் தாய்மொழி. இத்தனை தாய்களின் ஒன்றியம்தான் இந்தியா என்கின்ற ஒரு நாடு.